இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சிய எவ்வாறு நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில தான் அவங்க எல்லாரும் உலகத்துல முயற்சி செய்கிறார்கள். அதற்காக கஷ்டப்படுகிறார்கள், பாடுபடுகிறார்கள். எனவே அதற்கான நிறைய வழிமுறைகளை கையாளுகிறார்கள். எவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்திருக்கிறானோ, எவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நன்மையை நாடி இருக்கிறானோ, அவர்கள் அந்த உண்மையான மகிழ்ச்சிய, உலகத்தில சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலையும் அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் சுவனத்தையும் இன்ஷா அல்லாஹ் அடைந்து கொள்வார்கள். அதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடையவும் ஒவ்வொரு முஃமினுடையவும் தேடலாக காணப்படுகிறது. சிலர் நினைக்கிறார்கள், அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் பணத்தினால் தான் கிடைக்கிறது என நினைத்து கொண்டு அந்த பணத்துக்கு பின்னால இரவு பகலாக ஓடுகிற மனிதர்களையும் நாம் உலகத்தில் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் சிலர் நினைக்கிறார்கள், பிரபல்யத்தில், அதற்காக உலகத்தில் யாரெல்லாம் உலக அடிப்படையில பிரபல்யமாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து பெருமூச்சு விடுகிறார்கள். அவர்களை போன்று நானும் வாழ்ந்தால் சிறப்பாக இருக்கும், நல்லதா இருக்கும் என நினைத்து கொண்டு அவர்களுக்கு பின்னால் செல்லுகிற மக்களும் நமது சமூகத்தில் இல்லாமல் இல்லை. ஆனால் இப்படி பணத்துக்கு பின்னால அல்லது பிரபல்யமானவர்களுக்கு பின்னால ஓடுகிறவர்கள் இறுதியில் நஷ்டத்தையும் துன்பத்தையும் மகிழ்ச்சி இன்மையையும் தான் பெற்றுக்கொள்கிறார்களே தவிர அந்த உண்மையான சந்தோஷத்தை அவர்களால் பெற முடிவதில்லை. இன்னும் சிலர் நினைக்கிறார்கள், பெரிய பதவிகள், பொறுப்புகள் எங்களுக்கு கிடைத்தால் எங்களால் சந்தோஷமாக வாழ முடியும் என அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அது உண்மையல்ல. பெரும் பெரும் பதவியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தோடு, அவர்கள் மனதில குழப்பத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாறுகள் ஊடாக அவர்களுடைய உண்மையான அந்த வாழ்க்கை பாடத்தை புரட்டி பார்த்தால் எங்களுக்கு தெரியும். அவர்கள் பெரிய பதவியில் உள்ளவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒருபோதும் நினைத்து கொள்ளக்கூடாது. முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட அப்படி பதவி வைப்பவர்கள் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன்னஹா அமானா, அது ஒரு அமானிதம். நீங்க பொறுப்பெடுக்கிறீங்க, எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, நாளை மறுமையில சில நேரம் அந்த அமானிதம் உங்களுக்கு எதிராக, நீங்க எடுத்த அந்த பொறுப்பு உங்களுக்கு எதிராக வரப்போகிறது எனவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பொறுப்பை, அந்த அமானிதத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாத போது உங்களுக்கு நாளை மறுமையில் நஷ்டமும் கஷ்டமும் வரும் என்பதை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு நாம் அடிக்கடி குர்ஆனில் ஓதுகிற ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நாம் சுட்டி காட்டுகிறேன். ஃபிர்அவுன், ஹாமான் அவர்களுடைய அந்த சம்பவத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அந்த ஃபிர்அவுன், ஹாமான் இவர்கள் சொல்கிறார்கள், அலைஸலி முல்கு மிஸ்ர, இந்த மிஸ்ருடைய, அதாவது அந்த பகுதி, எகிப்தி அந்த பெரும் பகுதியுடைய அரசாட்சி
அவைகள் அனைத்தும் எனக்குரியதல்லவா என அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று இந்த பெரும் பெரும் ஆறுகளை காட்டி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆறுகள் கூட எனக்கு கீழால என்னுடைய கட்டளையின் அடிப்படையில் ஓடுகிற ஆறுகள் எனவும் அந்த ஃபிரௌன், ஹாமான் போன்றவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என சொல்வதை விட பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான். எனவே அவர்களுடைய முடிவையும் அல்லாஹு தஆலா தொடராக வரக்கூடிய ஆயத்துல சொல்கிறான், அன்னாரு யுரதூன அலைஹா குதுவன் வஅஷிய்யா. பர்ஸகுடைய வாழ்க்கை, பர்ஸகுடைய வாழ்க்கை என்றால் அந்த கபருடைய வாழ்க்கையில அவர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு நரகத்தை காட்டப்படும். அவர்களுக்கு நெருப்பினால் காலையிலும் மாலையிலும் நாளை மறுமை நாள் வரைக்கும் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என அல்லாஹு தஆலா அவர்களுடைய அகங்காரத்தின் பெருமை அடித்த அதனுடைய அந்த இறுதி முடிவை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமையில அல்லாஹு தஆலா அந்த ஜபானியாக்களை, நரகத்துக்கு பொறுப்பான வானவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இதோ இந்த ஃபிரௌன், ஹாமான் போன்றவர்களை மிக கடுமையான வேதனைக்குள் நீங்கள் தள்ளிவிடுங்கள் என அல்லாஹு தஆலா சொல்வதாக, நாளை மறுமையில் ஜபானியாக்கள் மூலமாக சொல்வதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் சிலர் நினைக்கிறார்கள், சந்தோஷம் என்றால் எங்க இருக்கிறது, மகிழ்ச்சி என்றால் எங்க இருக்கிறது, மேற்கத்திய அவர்களை பாருங்கள், அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷமாக போகிறார்கள் வருகிறார்கள், அவர்களுடைய காலநிலை நல்ல அவர்களுக்கு தோதுவாக காணப்படுகிறது, அதே போன்று அவர்களுக்கு வறுமை கிடையாது, பட்டினி பஞ்சம் கிடையாது, எவ்வளவு சந்தோஷமாக வாழுகிறார்கள் என அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆனால் நாம் அடிக்கடி செய்திகள்ல பார்க்கிற கேட்கிற ஒரு விஷயம்தான், அவர்கள் நிறைய பேர் அவர்கள் இறுதியில அந்த வாழ்க்கையில தோல்வியுற்று தற்கொலைக்கு செல்கிற விகிதாசாரங்கள் கூட அவர்களிடத்தில் அதிகமாக காணப்படுவதற்கான காரணம், அவர்கள் அல்லாஹ்வை நம்பி வாழவில்லை. அல்லாஹ்வோடு, அதாவது நான் சொல்கிறது முஸ்லிம் அல்லாத சிலரை பற்றி, அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாமல், அதே போன்று வணக்கத்தில் அல்லாஹ்வோடு கொள்கிற அந்த தொடர்பு மூலமாக பெறுகிற அந்த சுவை, அது அலாதியான ஒரு சுவை. இறைவனுக்கு முன்னால் நின்று இறைவனுக்காக நாம் தொழுகிற போது, இறைவனுக்காக அமல் செய்கிற போது எங்களுக்கு ஏற்படுகிற அந்த சுவை இருக்கிறதே, அது சொல்ல முடியாத ஒரு இன்பம். அந்த இன்பத்தை அவர்கள் உணராத காரணத்தினாலதான் பிழையான முடிவுகளுக்கு ஒரு சிலர், எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் செல்கிறார்கள். அல் குர்ஆன் சொல்லுகிறது, லா யகுர்ரன்னக தகல்லுபல்லதீன கஃபரு ஃபில் பிலாத். நபியே, சிலர் உலகத்தில் அல்லாஹ்வை நிராகரித்து உலகத்தில் அவர்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள், அதாவது அது நல்ல வாழ்க்கை என நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். மதாம் கலீல், கொஞ்ச நாளைக்காக அவர்கள் அப்படி வாழுகிறார்கள். அவர்கள் போய் சேரப்போற இடம் நவுதுபில்லா, நாளை மறுமையில நரகத்தில மிக மோசமான இடம் அதுதான். அப்படிப்பட்ட நரகத்தை அவர்கள் போய் சேர்வார்கள் என
அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவேதான் அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரும் பெரும் சொத்துக்களையும் பெரும் பெரும் மாட மாளிகைகளையும் வைத்து கொண்டு அவர்களுக்குடைய இரவு பகலாக அவர்களுடைய ஒரே நோக்கம் எவ்வாறு என்னுடைய சொத்துக்களை அதிகமாக சேர்ப்பது, சொத்துக்களை எப்படியாவது அதிகரித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு, சஞ்சலத்தோடும் கவலையோடும் மகிழ்ச்சி இல்லாமல் இன்பமான வாழ்க்கை எதுவென தெரியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு பயம் இருக்கிறது. எனது சொத்துக்கள் என்னை விட்டு போய்விடுமோ, பறி போய்விடுமோ, அல்லது அவைகள் திருடப்படுமோ, அல்லது அவைகள் நாசமாகிவிடுமோ என்ற பயத்தினால் இரவு பகலாக தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல் அந்த பெரும் பெரும் சொத்துக்களுக்கு அதிபதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னர் வாழ்ந்து அவர்கள் அமைதி இல்லாமல், நிம்மதி இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்ட வரலாறுகளை கூட நாம் நிறையவே கேட்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். காரூனை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை சொல்கிறான். எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அதாவது அந்த காரூனுடைய திறப்புகளை, சாவிகளை சுமப்பதற்காக எத்தனையோ ஒட்டகங்களை அந்த காரூன் பாவித்து கொண்டிருந்தான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னால், லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், இப்படியாக நீ உலகத்தில பெருமை அடித்துக் கொண்டு மமதையோடு அகங்காரத்தோடு நீ உலகத்தில சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் அவ்வாறு அல்லாவை மறுத்து நிராகரித்து உலக வாழ்க்கையை மாத்திரம் இன்பமாக எடுத்துக்கொண்டு மறுமையை மறந்து அல்லாவை மறந்து உலக வாழ்க்கையை மாத்திரம் இன்பமாக எடுத்துக்கொண்டு அப்படி உலகத்தில வாழ்பவர்களை நிச்சயமாக அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என அல்லாஹ் கூறிவிட்டு சொல்கிறான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வம், சொத்துக்கள், இவைகளின் ஊடாக நீங்கள் மறுமையை தேடுவதற்காக முயற்சிங்கள். சஹாபாக்கள் சிலர் பணக்காரர்களாக இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி பெரிய ஒரு பணக்காரராக, செல்வந்தராக அவர் உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் அதனூடாக அவர்கள் சுவனத்தை தேடிக்கொண்டார்கள். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சொத்துக்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த சொத்துக்களை வைத்து நீங்கள் மறுமையை, சுவனத்தை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அதே போன்று வலா தன்ஸ நஸீபக மினத் துனியா, உலகத்தில நாங்க துறவரத்தை இஸ்லாம் முற்றுமுழுதாக மறுக்கிறது, அதனை எதிர்க்கிறது, கூடாதுன்னு சொல்கிறது. துறவரம் கூடாது, இஸ்லாத்துல துறவரம் இல்லை. உலகத்துல சம்பாதிக்க கூடாது என எந்த விதமான தடையும் இஸ்லாத்துல கிடையாது. தாராளமாக சம்பாதிக்கலாம், ஹலாலாக சம்பாதிக்கலாம். இறைவனுடைய கடமைகளை, இபாதத்துக்களை பாழ்படுத்தாமல் தாராளமாக சம்பாதித்து கொள்ளலாம் என்ற கட்டளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வலா தன்ஸ நஸீபக மினத் துனியா, உலகத்துல உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உங்களுக்கான ரிஸ்கை, உங்களுக்கான பங்கினை நீங்கள் மறந்து விட வேண்டாம் எனவும் அல் குர்ஆன் சொல்லுகிறது. அதே போன்று அந்த வசனத்தில் தொடராக இறைவன் சொல்லுகிறான், வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு எவ்வளவு அருள் புரிந்திருக்கிறான். ஏன் நீங்க அப்போ பிரதியாக அல்லாஹ்வுடைய கடமைகளை நீங்கள் செய்வதில்லை? மற்றவர்களுக்கு நீங்கள் ஏன் உதவுவதில்லை? வலா தபிகில் ஃபஸாத ஃபில் அர்த், அதே போன்று நீங்க உலகத்தில அட்டூழியம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, ஊழல்
கூடாது. ஏன்? அல்லாஹு தஆலா அட்டூழியம் செய்பவர்களை, அநியாயம் செய்பவர்களை, ஊழல் செய்பவர்களை நிச்சயமாக அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சந்தோஷமெல்லாம் எதில இருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹு தஆலாவை வணங்குவதில், அல்லாஹு தஆலாவை வழிபடுவதில் ஒரு மனிதன் முஸ்லிமாக, சரியான ஒரு முஸ்லிமாக, முஃமினாக வாழுவதில தான் உண்மையான மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறது. அந்த குர்ஆன் வசனத்தில் காரூனை பற்றி சொல்லுகிற அந்த இறுதி வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இவன் உலகத்தில் இப்படிப்பட்ட பெரும் செல்வத்தோடு அகங்காரத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த அவனை அவனையும் அவனுடைய அந்த எல்லா மாளிகைகளையும் அப்படியே நாம் பூமிக்குள்ள நாம் அப்படியே புதைத்து விட்டோம். فما كان له من فئة ينصرونه من دون الله. அல்லாஹ்வை தவிர அவனுக்கு யாருதான் உதவி செய்ய முடியும்? நிச்சயமாக இந்த அளவுக்கு அவனுக்கு சொத்து இருந்தாலும் கூட அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் காப்பாற்ற முடியாது என்ற உண்மையை அல்லாஹு தஆலா அந்த ஃபிர்அவுன், ஹாமான், காரூன் அவர்களுடைய சம்பவத்தை சொல்லி எங்களுக்கு படிப்பினையாக சொல்லுகிறான். அவர்களை போன்ற பணக்காரர்கள் தானா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க என்றால் இல்லை. அதாவது ஏற்கனவே குர்ஆன் சொல்லுகிறது போல அந்த காரூனுடைய அந்த சொத்துக்களை பூட்டி வைத்திருக்கிற அந்த சாவிகளை பல ஒட்டகங்கள் சேர்ந்தாலும் கூட சுமக்க முடியாது என்றால் சுப்ஹானல்லாஹ், எப்படி சொத்துக்களை வைத்திருந்தவன் அல்லாஹு தஆலா இறுதியில சொல்கிறான், அவனையும் அவனுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் நாங்க பூமிக்குள்ள அப்படியே அமிழ்த்தி விட்டோம் என அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு கவிஞர் பின்வருமாறு சொல்லுகிறார், வலஸ்து அரச ஆதத ஜம்அ மாலின், சந்தோஷத்தை தேடி பார்த்தேன், பொருட்களை சொத்துக்களை சேமிப்பதில சந்தோஷத்தை காணவில்லை. வலாகின்ன தகிய ஹுவ ஸஈது, அல்லாஹ்வை பயந்தவன் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதை நான் பார்த்தேன் என ஒரு கவிஞர் குறிப்பிடுகிறார். நாம நிறைய சம்பவங்களை அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அதாவது பெரும் பெரும் வல்லரசு நாடுகளில் வாழுகிற பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் அவர்களிடத்தில சாதாரணமாக கூலி வேலை செய்கிற ஒரு முஸ்லிம் சிரித்து கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் அந்த வேலைக்காரர்களிடத்தில் கேட்ட நிறைய சம்பவங்களை நாம் கேட்கிறோம், படிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், இதற்கு நீங்க சிரிச்சு கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? அப்போ அவர்கள் சொல்கிற பதில், நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், எனக்கு அல்லாஹு தஆலா எதனை அளந்திருக்கிறானோ அதனை தருகிறான், எனவே நான் சந்தோஷமாக இருக்கிறேன். சொத்துக்கள் என்பது என்னுடைய முயற்சி அல்ல, அது அல்லாஹ் எனக்கு அளந்து தந்தது. எனவே அது எப்படியாவது எனக்கு கிடைக்கும், ஆனால் நான் முயற்சி செய்கிறேன், அளந்ததுதான் கிடைக்கும், எனவே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என அந்த சாதாரண கூலி வேலை செய்பவர்கள் கூட சந்தோஷமாக இந்த பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சந்தோஷம் எங்க இருக்கிறது? சொத்துக்கள் சேர்ப்பதில் சந்தோஷம் கிடையாது. அதே போன்று பிரபல்யமாக உலகத்தில் வாழ்கிறதுல சந்தோஷம் கிடையாது. பெரும் பெரும் பதவிகளை வைத்திருப்பதுல சந்தோஷம் கிடையாது. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ், உலகத்தில அந்த ஊரில ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உண்மையிலே அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்து பூமியிலிருந்து
எல்லா பரக்கத்துடைய அபிவிருத்திக்குரிய எல்லா கதவுகளையும் நாம திறந்து கொடுப்போம். அங்க சந்தோஷம் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை பயந்து வாழுகிற மனிதனுக்கு சந்தோஷம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் நிஜமும் கூட. அதுதான் உலகத்தில் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அப்போதிலிருந்து உலகம் படைக்கப்பட்டது முதல் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுமை வரைக்கும் இதுதான் இறைவனுடைய நியதியாக இருக்கிறது. இறைவன் சொல்லுகிறான், யார் என்னை மறுக்கிறாரோ, என்னை புறக்கணிக்கிறாரோ, எனது கடமைகளை புறக்கணிக்கிறாரோ, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. சுபஹானல்லாஹ். இறைவனை மறுப்பதனால் அல்லது இறைவனுடைய கடமைகளை செய்யாமல் இருப்பதனால், இறைவனுடைய அந்த பொருத்தத்தை தேடாமல் இருப்பதனால் இம்மையிலையும் கஷ்டமான வாழ்க்கை, உள்ளத்துல ஒரே இறுக்கம். நாங்க சொல்றோம், இவ்வளவுதான் என்கிட்ட சொத்து இருக்குது, செல்வம் இருக்குது, பணம் இருக்குது, ஆனா சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது, எனக்கு மகிழ்ச்சி இல்லை, ஒரே பிரச்சனை, தொடராக பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. எனவே அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. அதே போன்று நாளை மறுமையில அவனை நாம குருடனாக எழுப்புவோம். அப்பொழுது அல்லாஹு தஆலா கேட்கிறான், இவன் கேட்கிறான் அல்லாஹ்விடத்துல, யா ரப்பே, நாளை மறுமையில நான் உலகத்தில பார்வையோடு தானே வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய்? அல்லாஹ் சொல்கிறான், இப்படித்தான் நீ உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உனக்கு சொல்லி காண்பிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய கடமைகள் சொல்லி காண்பிக்கப்பட்டது. அதற்காக ஒரு தூதரையும் நாங்க உங்களுக்கு அனுப்பினோம். அதை அப்படியே நீங்க மறந்து வாழ்ந்தீர்கள். எனவே இன்றைய நாள் உன்ன எங்களுக்கு தெரியாது, எனவே நீ இன்று மறக்கடிக்கப்பட்டாய், உங்களை நாங்க மறந்து விட்டோம் என அல்லாஹு தஆலா சொல்வதாக அல் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மையான சந்தோஷம் அல்லாஹ்வை வணங்குவதில, அல்லாஹ்வை பயந்து வாழ்வதில் இருக்கிறது. தில்க தாருல் ஆஹிரத்து, அந்த மறுமை வாழ்க்கை, அந்த சுவன வாழ்க்கை, நஜ்அலுஹா, யாருக்கென்றால் லில்லதீன லா யுரீதூன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, உலகத்தில் ஆடம்பரமாக பெருமை அடித்துக் கொண்டு அட்டூழியம் செய்து கொண்டு காசு கொஞ்சம் கிடைச்சா போதும் அவரை போல ஆட்கள் கிடையாது, அவரை பிடிக்க முடியாது. காசு கொஞ்சம், அதாவது வங்கியில காசு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறான்னு சொல்லுங்க, அல்லது சொத்துக்களை வாங்கி போட்டிருக்கிறான்னு சொல்லுங்க, அல்லது நிறைய வாகனங்கள், பெரிய பெரிய வீடுகள் கட்டினவர்கள் எல்லாம் உலகத்துல இப்படியாக அல்லாவை எல்லோரும் அல்ல, இன்ஷா அல்லாஹ், இல்லாமர் ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அவர்கள் உலகத்தில எங்களை பிடிக்க வேற யாரும் இல்லை, நாங்க அப்படி இப்படி எனவெல்லாம் பேரம் பேசிக்கொண்டு பெருமை பேசிக்கொண்டு வாழ்கிறவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா அந்த சுவனம் அவர்களை விட்டு கை நழுவி போகிறது. லில்லதீன லா யுரீதூன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, உலகத்தில் வாழ்கிற போது பெருமையாக அகங்காரத்தோடு வாழாதவர்கள், வலாகிபத்து லில் முத்தகீன், நல்ல முடிவு யாருக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வை பயந்தவர்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே நாங்க சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும் என வாயால சொல்லிக்கொண்டு இருந்தால் போதாது, அதற்கான காரணங்களை தேடணும். எவ்வாறு நான் நிம்மதியாக வாழலாம்,
எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழலாம், உலகத்திலையும் நிம்மதி, நாளை மறுமையிலையும் சுவனம், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைப்பதற்கான வழிமுறைகள் என்ன? இதுதான் இன்றைய, அதாவது இந்த வகுப்பினுடைய தலையாங்கமாக இருக்கிறது. தர்ஜுன் நசாத் தர்ஜுன் நஜாத்த வலம் தஸ்லுக் மசாலிகஹா. ஒரு கவிஞர் சொல்கிறார், நீங்க இம்மையிலையும் மறுமையிலையும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக வாழணும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்க, விரும்புறீங்க. அது ஒவ்வொரு மனிதனுடைய தேட்டமும் கூட, விருப்பமும் கூட. இன்ன சஃபீனத லா தம்ஷி அலல் யபிசி. கப்பல் வந்து பாலைவனத்துல ஓடாது, தண்ணீர தான் கப்பல் ஓடணும். எனவே அந்த சந்தோஷத்துக்கான வழிவகைகளை நீங்க தேடாமல், அதனை செய்யாமல், சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும், மகிழ்ச்சி வேணும் என்று மாத்திரம் நீங்க சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை, எந்த விதமான பயனும் இல்லை என ஒரு கவிஞர் சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு பெண்களை பார்த்து ஒரு சில விடயத்தை நான் குறித்து சொல்கிறேன். அதாவது பெண்கள் கூட எனக்கு நான் வீட்டில் வாழ்கிற போது சந்தோஷமாக இருக்கணும், நான் திருமணம் முடித்து கணவருடைய வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் என்று நாம நினைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல எண்ணம், சரியானது. ஆனால் நாங்க இந்த இடத்துல சில சஹாபா பெண்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்க்க வேண்டி இருக்கிறது. ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா, ஜைனப், ஹப்ஸா, சுமையா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுன்ன, இவர்களுடைய வாழ்க்கையை நாம் வரலாறுகளூடாக கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம். இவர்கள் இந்த மனித குலத்துக்கே எல்லோருக்கும் வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டியவர்கள். அதே போன்று முக்கியமாக பெண் சமூகத்துக்கு, அந்த வர்க்கத்தினருக்கே முன்மாதிரியாக முஃமினான பெண்களாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். எனவே பெண்களுக்கான உண்மையான சந்தோஷத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று, உங்களுடைய ரப்பாகிய இறைவனை சரிவர நீங்கள் வழிபட்டு நடப்பதில் இருக்கிறது. அதே போன்று உங்களுடைய கணவருக்கு நல்ல விடயத்தில், பாவம் இல்லாத விடயத்தில் நீங்க அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதில் சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறது. அதே போன்று உங்களுடைய பிள்ளைகளை இஸ்லாத்தின் அடிப்படையில், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த, காட்டித்தந்த வழிமுறையின் அடிப்படையில் உங்களது பிள்ளைகளை வளர்ப்பதில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது. நிச்சயமாக அது அப்படித்தான். இப்ப நாங்க சொல்றோம், ஏண்ட புள்ள பாருங்க, எனக்கு ஒரே கவலை, என்ற புள்ளைய பார்த்து, அவன் கெட்டு போயிட்டானே, அவன் அப்படி செய்யறானே, இப்படி செய்யறானே, அவன் நாசமாகிட்டானே என நாங்க கவலைப்படுகிறோம். அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் நாங்க அல்லாஹ்வுடைய, ரசூலுடைய அந்த கட்டளைகளின் அடிப்படையில் நாங்கள் வாழ, அவர்களை வாழ்வதற்கான வழிவகைகளை செய்து கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக நாங்க அப்படி நாங்க கவலைப்பட மாட்டோம். எனவே தாய்மார்களே, எங்களுக்கு தேவை காலித் இப்னுல் வலீத், முஸ்அப் இப்னு உமைர், ஹம்சா, மிக்தாத், ஜஅஃபர் அத்-தையார் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களுடைய வரலாறுகளை புரட்டி கொஞ்சமாவது பார்த்து, அல்லது அதற்கு பிறகு வந்த இமாம்கள், மாபேதைகள், நல்லவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சமாவது நாங்க தேடி அதனுடைய சீராவை படித்து அதன் அடிப்படையில் எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அதுதான் உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம், உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சஆதத் அங்கே இருக்கிறது. நாங்களும் சந்தோஷமாக இருப்போம், பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில்
அந்த பிள்ளைகள் எங்களை சுவனத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக இன்ஷா அல்லாஹ் மாறுவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இந்த மகிழ்ச்சியினுடைய அளவீடு எவ்வாறு நாங்க இந்த மகிழ்ச்சியை அளவிடுகிறோம்? எப்படி எப்படி எது கிடைச்சா மகிழ்ச்சி, எது கிடைக்கணும், உலகத்துல என்ன கிடைச்சா நாங்க சந்தோஷமாக இருக்கலாம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா பணியை ஆரம்பித்த போது அந்த குறைஷிகள் என்ன சொன்னார்கள்? லவ் அரத்த முல்கன் மல்லக்னாக், உங்களுக்கு என்ன முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அரசாட்சியை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், இந்த எங்களுக்கு எல்லாருக்கும் தலைவராகத்தான் இருக்க வேண்டும் என ஆசை இருந்தால் உங்களை நாங்க தலைவராக்குவோம். நீங்க சொத்துக்கள் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதா இருந்தால் எல்லா சொத்துக்களையும் நாங்க சேர்த்து உங்களுக்கு தருவோம். அதே மாதிரி நீங்க பெண்களைத்தான் தேடுகிறீர்கள் என்றால் எங்களில் அழகான பெண்கள் எத்தனை பேர் வேணும் என்றாலும் நானும் உங்களுக்கு திருமணம் முடித்தருவோம் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இவைகள் எல்லாம் அந்த குஃபார் குறைஷிகள் முன்வைத்தார்கள். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சந்தோஷத்தின் அளவீடு, எதை வைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டார்கள், எதை அவர்கள் எதிர்பார்த்தார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பதில் எப்படி இருந்தது? நீங்க எல்லாரும் சேர்ந்து சூரியனை எனது வலது கையிலும் சந்திரனை இடது கையிலையும் வைத்தால் நிச்சயமாக இந்த தஅவாவை, இஸ்லாத்தை அடுத்தவருக்கு சொல்லுகிற இந்த பணியை நான் நிச்சயமாக விட்டுவிடப் போவதில்லை என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதன் மூலமாக உண்மையான மகிழ்ச்சியை உலகத்தில் பெற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக மாறினார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வினால் மிகவும் விரும்பப்பட்டவர்களாக, நாளை மறுமையில் எல்லோருக்கும் தலைவராக அவர்கள் நபியாக மாறினார்கள். இதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் மாத்திரம் அவருக்கு தேவையாக இருந்தது. இதனூடாகத்தான் உண்மையான சந்தோஷம், உண்மையான மகிழ்ச்சி, நிம்மதி கிடைக்கிறது என்பதை சொல்லியும் காட்டினார்கள். அதன் அடிப்படையில் வாழ்ந்தும் காட்டினார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நாம் நிறைய தெரிந்திருக்கிறோம். அவர்கள் இஸ்லாத்தை விடுமாறு அவர்களுக்கு வற்புறுத்தப்பட்டு அவர்களுடைய பெண் குறியில் அம்பு துளைக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இஸ்லாத்தை விட்டார்களா? அதுல அவர்கள் சந்தோஷத்தை கண்டு மகிழ்ச்சியாக அவர்கள் வஃபாத்தாகி போனார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுடு மணலில் படுக்க வைத்து அவர்களுடைய நெஞ்சில பாராம் கற்களை கொண்டு வைக்கப்பட்ட போது கூட அவர்கள் விட்டார்களா இஸ்லாத்தை? இல்லை. அதுல சந்தோஷத்தை, மகிழ்ச்சி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அல்லாஹு தஆலா மகிழ்ச்சியை கொடுத்தான். நாளை மறுமையிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால சுவனத்திற்குரியவர்கள் என நன்மாராய கூறப்பட்டவர்களில் ஒருவராக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகிறார்கள். சுஹைப் இப்னு ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு செல்ல முற்பட்ட போது குஃபார்கள் எல்லோரும் அவர்களை வழிமறித்து சொன்னார்கள், நீ அதாவது மக்காவுக்கு வரும்போது ஒன்றும் இல்லாம பரம ஏழையாக வந்தாய், இங்கதான் எல்லாத்தையும் சம்பாதித்தீர். எனவே இங்கிருந்து போறதாக இருந்தால் ஒரு நயா காசுன்னு நாங்க சொல்கிறோமே, ஒரு ஃபில்ஸ் கூட, ஒரு சதம் கூட உங்களுடைய கையில எடுத்து செல்லக்கூடாது, எல்லாத்தையும் இங்க விட்டு விட்டு போகணும்
என அவர்களிடத்துல சொல்லப்பட்ட போது அவர்கள் சொன்னாங்க, எங்களோட வீட்டுல இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க, என்னைய விட்டுடுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல மதீனாவுக்கு வந்து சேர்ந்த போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரபிஹல் பைஉ யா அபா யஹ்யா, அபூ யஹ்யாவே, உங்களுடைய வியாபாரம் நீங்கள் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் செய்து கொண்ட அந்த வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், நீங்க அதுல லாபம் அடைந்து விட்டீர்கள் அபூ யஹ்யாவே என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்னும் ஒரு சஹாபி யுத்தத்தில அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய கழுத்தின் ஈட்டி கழுத்தில இந்த பக்கத்தால துளைத்து இந்த பக்கத்தால ஈட்டி வெளியே வருகிற போது அவர் இறக்கிறதுக்கு முன்னால ஒரு வார்த்தைய சொல்லிவிட்டு அவர்கள் ஷஹீதானார்கள். ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என ஷஹீதாகி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இவர்கள் கண்ட சந்தோஷம், உண்மையான மகிழ்ச்சி இதுலதான் இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் மாத்திரமல்ல, அதனை செய்தும் காட்டினார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று எங்களுக்கு அப்படி யுத்தத்துக்கு போக சொல்லல யாரும். இன்ஷா அல்லாஹ் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வராம அல்லாஹ் விட்டு நாங்க, அதாவது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாப்பான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அப்படி சொல்லல யாரும். நாங்க அல்லாஹ்வை வழிபட்டு அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்து அல்லாஹ்வை உலகத்தில திருப்திப்படுத்துகிற போது நிச்சயமாக சந்தோஷமாக வாழலாம். எனவே இது சந்தோஷத்தை தரக்கூடிய நிறைய வழிமுறைகளை சொன்னோம். அதற்கான சில சந்தோஷத்திற்கான காரணங்கள் ஒரு சிலவற்றை இந்த இடத்தில் நான் இன்ஷா அல்லாஹ் நேரம் கொஞ்ச நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஷேக் நேரம் இருக்குதா? ஷேக் நேரம் இருக்குதா? ஒரு சில காரணங்களை மட்டும் சொல்கிறேன். முதலாவதாக மகிழ்ச்சிக்கான சந்தோஷத்துக்கான முதலாவது காரணம், முதலாவது ஒரு வழி தான் அல் ஈமான், அல்லாஹ்வை சரியான முறையில் நம்புவது. அதே போன்று அல்லாஹ்வை பயந்து கொள்வது. ஏற்கனவே நான் ஒரு வசனத்தை குறிப்பிட்டு காட்டினேன். அதாவது அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அல்லாஹ்வை சரியான முறையில் நம்பி அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் வாசல்களை, பரக்கத்துடைய அந்த கதவுகளை நாம் திறந்து கொடுப்போம் என அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளிக்கிறான். இறைவனுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகி விட மாட்டாது. இரண்டாவது, இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. எவர்களெல்லாம் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை திறந்து கொடுப்பான். அல்லாஹ்வை பயப்படுகிற போது அல்லாஹ் எல்லா வகையிலும் எல்லா பகுதியிலும் ஒரு வழியை திறந்து கொடுப்பதாக அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளிக்கிறான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவன் நினைக்காத புறத்தில் அல்லாஹ் அவனுக்கு அருள் புரிகிறான், ரிஸ்க கொடுக்கிறான் என கூட அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அதே போன்று وَمَن يَتَّقِ اللَّهَ, எவர்களெல்லாம் அல்லாஹ்வை உண்மையாக அஞ்சுகிறார்களோ அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய எல்லா விடயத்தையும் எல்லா அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளில லேச காட்டி கொடுப்பான். லேசி எங்க போனாலும் இலேசை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அவர்களுடைய எல்லா விடயங்களும் எல்லா அவர்களுடைய சோழிகளும் நல்ல முறையில் அவர்களுக்கு அல்லாஹ் லேசாக கொடுத்துடுவான். என்ன ஒன்றே ஒன்றுதான் எல்லாம் எதிர்பார்க்கிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க.
இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே முதலாவது சந்தோஷத்திற்கான மகிழ்ச்சிக்கான காரணமாக முதலாவது கருதப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு விடயம் அல் ஈமானு பில்லா, அல்லாஹ்வை சரியாக நம்பணும். நாங்க சொல்லுகிறோம் அல்லாஹ் தான் ரப்பு என சொல்லிவிட்டால் மாத்திரம் போதாது, அதனை எங்களுடைய உள்ளத்தால நம்பணும், அதனை எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கணும். நாங்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த குறைஷி காபிர்கள் சொன்னது போல எங்களால சொல்ல முடியாது. அவர்களிடத்துல ருபூபிய்யா இருந்தது, அல்லாஹ் தான் ரப்பு என ஏற்றுக்கொண்டார்கள், ஆனா உலூஹிய்யா கிடையாது. எனவே அந்த அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டதனால் அதனை தொடர்ந்து வருகிறது அந்த அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் நாங்க அடிபணிதல், அல்லாஹ்வுடைய கடமைகளை சரிவர செய்தல், இது அனைத்தும் இன்றியமையாததாக மாறுகிறது. அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகிற போது ஈமான் மாத்திரம் கொண்டு விட்டால் போதாது, அதனுடைய அடிப்படையில், ஈமானின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இது முதலாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எங்களிடத்துல தக்குவா வரணும். தக்குவா தக்குவா என்றால் வாயில மாத்திரம் தக்குவாவோட இருந்தால் சிலர் சொல்கிறார்கள், பாருங்க அவர் தொழுகிற இப்படி பயபக்தியோட தொழுக ஆரம்பிச்ச தக்குவா, அது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹு ஆலம், அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது என்பது தெரியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை தனது உள்ளத்தை சுட்டி காட்டி சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. தக்குவா எங்கிருந்து வருகிறது? உள்ளச்சம் இங்கிருந்து வருகிறது. உள்ளச்சத்தின் வெளிப்பாடுகள் தான் எங்களுடைய உறுப்புக்கள் இருந்து வெளிவர வேணும். எங்களுடைய நாவுகள் பேசுகிற போது நாங்க சொல்கிறோம், ஒரு மூமினுடைய நாவு அவனுடைய கல்புக்கு பின்னால்தான் இருக்கணும். யோசிச்சுட்டு தான் பேசணும். எதை பேச போறேன்? முதலாவது பேசிட்டு யோசிக்கிறதுல வேலை இல்லை. அதே போன்று எங்களுடைய பார்வைகள், கேள்விகள், எங்களுடைய கை கால்கள், எல்லா அவயவங்களும் அல்லாஹ்வுடைய அந்த தக்வாவின் அடிப்படையில் பயந்ததின் விளைவாகத்தான் இருக்க வேண்டும். எதை செஞ்சாலும் அல்லாஹு தஆலா இதை ஆகுமாக்கி இருக்கிறானா, அல்லாஹு தஆலா இதை பொருந்திக் கொள்கிறானா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லித் தந்தார்களா, இதனைத்தானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சொன்னார்கள் என்பதை ஏன் நாம் சிந்திக்க கூடாது? உதாரணமாக நாங்க இந்த நாட்டுக்கு, நாங்க உதாரணமாக குவைத் நாட்டில் இருக்கிறோம். நாங்க எல்லாரும் வாரதற்கு நல்லொரு தொழிலுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், பேசியிருப்போம், கேட்டிருப்போம். அது பற்றி அதாவது பத்திரிகையிலோ அல்லது நாங்க தொலைத்தொடர்பு சாதனங்களிலோ அதனை தேடி தேடி ஒரு ஜொப் ஒன்று தேடி கொண்டு வந்திருப்போம். அப்ப எங்களுடைய இம்மை மறுமைக்கான சந்தோஷத்துக்கான வழிவகைகளை குர்ஆன் சொல்லுகிறதே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்களே, ஏன் நாம் அதுகளை பின்பற்றக்கூடாது? எனவே சந்தோஷத்துக்கான மகிழ்ச்சிக்கான முதலாவது வழி அல் ஈமானு பில்லா, அல்லாஹ்வை சரியாக நம்பி அதே போன்று அல்லாஹ்வை உண்மையாக பயந்து வாழ்வதில் தான் இருக்கிறது என்பதை நான் இந்த வகுப்பில் சொல்லிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்தோஷத்துக்கான சில வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வகுப்பில் பார்க்கலாம். இதுவரைக்கும் எதனை பேசினோமோ கேட்டோமோ அதன் அடிப்படையில் எனக்கும் உங்களுக்கும் வாழ்கிறதுக்குரிய பாக்கியத்தை, தௌஃபீக்கை ஏகவல்லவன் அல்லாஹு தஆலா தர வேண்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.